எனவே அதில் இந்த பிஏடி என்ற இந்த கோணத்தின் இருசம கூறாக்கி ஏகே ஆகும் என எழுதி முடித்தல் வேண்டும். ஏனென்றால் இந்த பிஏகே எனும் கோணமும் டிஏகே எனும் கோணமும் சமன் என நாங்கள் நிறுவி எடுத்திருக்கின்றோம். ஆகவே பிஏடியின் இருசம கூறாக்கி ஏகே ஆகும். இதே போல அடுத்தது உங்களை கேட்டது, இந்த ஏபிசி என்ற இந்த கோணத்தின் இருசம கூறாக்கி பிகே என நிறுவுதல் வேண்டும். ஆகவே அதையும் இதே போல நாங்கள் நிறுவ வேண்டும். அவதானித்துக் கொள்ளுங்கள். இதே போல இங்கால் நிறுவுவோம், பார்ப்போம். இதில் அந்த பிசிகே எனும் முக்கோணியை அவதானிப்போம். இதற்காக நாங்கள் பிசிகே எனும் முக்கோணியை அவதானிப்போம். முக்கோணி பிசிகேயில் அதில் இரண்டு பக்க நீளங்கள் சமன் என தரப்பட்டிருக்கின்றது. பிசியும் சிகேயும் சமன். ஆகவே நாங்கள் இங்கே எழுதலாம் பிசி சமன் சிகே. இதுக்கு காரணம் சொல்ல வேணும் தரவு. இப்பொழுது அந்த சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்களும் சமனாக இருக்கும். ஆகவே அந்த கேபிசி எனும் கோணமும் அந்த சிகேபி எனும் கோணமும் பருமனில் சமனாக இருக்கும். இதுக்கு காரணம் முதல் சொன்ன அதே காரணம், முக்கோணியின் சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமன். முக்கோணி சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். முக்கோணியின் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். இங்கே அப்படித்தான் வருவோம். முக்கோணியின் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் என்று. இங்கு ஆனால் இந்த சிகேபி எனும் கோணமும் இந்த ஏபிகே எனும் கோணமும் சமனாக இருக்கும். காரணம் அவை இரண்டும் ஒன்று விட்ட கோணங்கள். ஆனால் இந்த சிகேபி எனும் கோணமும் அந்த ஏபிகே எனும் கோணமும் சமன். காரணம் இதற்கு சொல்ல வேண்டும் ஒன்று விட்ட கோணங்கள். எனவே இங்கே அவதானிக்க முடியும், இங்கும் சிகேபி எனும் கோணம் இருக்கின்றது, இங்கும் சிகேபி என்ற கோணம் இருக்கின்றது. ஆகவே வெளிப்படை உண்மையின்படி எஞ்சி உள்ளது கேபிசி எனும் கோணமும். ஆகவே கேபிசி எனும் கோணமும் இங்கு ஏபிகே எனும் கோணமும் பருமனில் சமனாக இருக்கும். ஆகவே கேபிசி எனும் கோணமும், கேபிசி என்பது இந்த கோணம், ஏபிகே என்பது இந்த கோணம், இந்த இரண்டு கோணங்களும் சமனாக இருப்பதனால் இந்த ஏபிசியினது கோண இருசம கூறாக்கி பிகே ஆகும். அவ்வாறு எழுதி முடித்து விட வேண்டும். ஆகவே ஏபிசியின் கோண இருசம கூறாக்கி பிகே ஆகும். அவ்வாறு எழுத வேண்டும். இது ரெண்டு தான் கேட்டது உங்களை. அதாவது பிஏடியின் கோண இருசம கூறாக்கி ஏகே ஆகவும் ஏபிசியின் கோண இருசம கூறாக்கி பிகே ஆகவும் இருக்கும் என காட்டுக என கேட்டது. ஆகவே நாங்கள் அதை நிறுவி இருக்கின்றோம். இப்பொழுது அடுத்த வினாவினை அவதானிப்போம். இங்கே அடுத்த வினா, இந்த ஏகேபி என்றால் இந்த கோணம், அந்த கோணம் 90 பாகை என காட்டட்டுமாம். ஏகேபி சமன் 90 பாகை என காட்டுக. அவதானித்துக் கொள்ளுங்கள். ஏகேபி சமன் 90 பாகை என காட்டுவோம். இங்கு இந்த கோணம் 90 பாகை என நாங்கள் காட்ட வேண்டும். அப்ப இந்த கோணத்தின் பெருமானத்தை நாங்கள் காண்போம், பிரச்சனை இல்லை. இப்ப நாங்கள் நிறுவினதின்படி இந்த இரண்டு கோணங்களும் சமன் என நிறுவி இருக்கின்றோம். அதே போல இந்த இரண்டு கோணங்களும் சமன் என நிறுவி இருக்கின்றோம். அதை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த ஏகேபி 90 பாகை என காட்டுதல் வேண்டும். இப்பொழுது பார்ப்போம், நாங்கள் இந்த பிஏடி என்னும் கோணம், பிஏடி என்ற கோணம், அதே மாதிரி ஏபிசி எனும் கோணம், இந்த இரண்டு கோணங்களையும் பாருங்கள். இந்த பிஏடி எனும் கோணம்
இந்த BAK எனும் கோணத்தின் இருமடங்காக இருக்கும். BAC எனும் கோணம் இந்த BAK எனும் கோணத்தின் இருமடங்காக இருக்கும். இந்த கோணத்தின் இருமடங்காக இருக்கும். ஆகவே அதுக்கு நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் BAD சமன் 2 மடங்கு BAK, 2 மடங்கு BAK. அதே போல ABC என்பது, ABC என்றால் இந்த முழு பெரிய கோணம், அது இந்த ABK எனும் கோணத்தின் இருமடங்காக இருக்கும். இந்த ABK எனும் கோணத்தின் இருமடங்காக இருக்கும் ABC கோணம். ஆகவே 2 மடங்கு ABK. இது ரெண்டுக்குமே காரணம் சொல்ல வேணும், நிறுவியது. ஏற்கனவே நாங்கள் அந்த 2 கோணங்களும் சமன் என்று நிறுவி இருக்கின்றோம். ஆகவே அது நிறுவியது என்று போட்டுக்கொள்ளலாம். இப்ப ஆனால் அந்த ABC எனும் கோணத்தையும் BAD எனும் கோணத்தையும் கூட்டும் போது எவ்வளவு வரும் என்று பார்ப்போம். பாருங்கள், ABC என்பது இந்த கோணம், BAD என்பது இந்த கோணம். அந்த 2 கோணங்களும் சமாந்தர கோடுகளுக்கு இடையில் அமையும் நேய கோணங்கள். எனவே ABCயையும் BADயையும் கூட்டும் போது எங்களுக்கு 180 பாகை வரும். ஆகவே இது 180 பாகை. இதுக்கு காரணம் சொல்ல வேணும், நேய கோணங்கள். நேய கோணங்கள் அப்படி போட்டா போதும் உங்களுக்கு. ஆகவே ABCக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கணும், அதை கொண்டு நீங்க போடுங்கள் 2 ABK. சக BADக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், அதை கொண்டு இங்கே போடுங்கள் 2 BAK. அது சமன் 180 பாகை. எல்லாத்தையும் 2 வகுக்க முடியும். ஆகவே இதையும் 2 வகுத்து, இதையும் 2 வகுத்து, இதையும் 2 வகுக்க முடியும். ஆகவே ABK சக BAK சமன் 90 பாகை என வரும் ஆகும். இப்ப இன்னும் ஒரு ஸ்டெப்ல அந்த விடை எங்களுக்கு வரும். ஆனால் இந்த ABK என்ற முக்கோணியை பாருங்கள். முக்கோணி ABKயில் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். 180 பாகை ஆகும். எனவே அந்த 3 அகக்கோணங்களையும் பாருங்கள். ABK என்ற முக்கோணியில அது ஒன்று ABK என்ற கோணம், அடுத்தது BAK என்ற கோணம், அடுத்த மூன்றாவது நாங்கள் காண வேண்டிய இந்த கோணம் AKB என்ற கோணம். ஆகவே மூன்றாவது கோணம் AKB என்ற கோணம். அவ்வளத்தையும் கூட்டும் போது 180 பாகை. இப்ப இந்த ABK சக BAKக்கு பதிலாக நாங்கள் போடலாம் 90 பாகை. ஆகவே இவ்வளவும் 90 பாகை. சக AKB சமன் 180 பாகை. இதிலிருந்து வரக்கூடிய முடிவுதான். ஆகவே AKB சமன் 90 பாகை ஆகும். 180 90 கழிக்க வேண்டும். ஆகவே 90 பாகை ஆகும். அந்த கேள்விக்கு அவ்வாறு தான் விடை அமையும். இப்பொழுது அடுத்த வினாவினை அவதானிப்போம். அங்கு ADக்கு சமாந்தரமாகவும், அதாவது இந்த ADக்கு சமாந்தரமாகவும் ADக்கு சமாந்தரமாகவும் ABயில் X இருக்குமாறும் KX வரையப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வாறு ஒரு நேர்கோடு வரைய போறார்கள். அது இந்த Kயினூடாக வரைதல் வேண்டும். இந்த X என்பது ABயில் இருக்கின்றது. ஆகவே இந்த புள்ளி தான் உங்களுக்கு X ஆக அமையும். இது சமாந்தர கோடு ஒன்று வரைய வேண்டும். அதற்கு பிறகு முக்கோணி AKBயின் பரப்பளவு. AKB என்பது இந்த முக்கோணியினது பரப்பளவு. ABCD என்ற இணைகரத்தின் பரப்பளவின் அரை மடங்கு என காட்டட்டுமாம். ஆகவே இந்த முக்கோணியின் பரப்பளவு இணைகரத்தின் பரப்பளவின் அரை மடங்கு என காட்டுதல் வேண்டும். அவதானிப்போம். எனவே இங்கு நாங்கள் இந்த Kயினூடாக BCக்கு சமாந்தரம் ஒன்று வரைந்து கொள்வோம், அல்லது ADக்கு சமாந்தரம் ஒன்று வரைந்து கொள்வோம். ABயில் X இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு ஒரு சமாந்தர கோடை வரைந்து கொள்வோம். இந்த Kயினூடாக இவ்வாறு ஒரு சமாந்தர கோடு. அது X என்பது இந்த ABயில் தான் X என்பது இருக்கின்றது. ஆகவே இந்த புள்ளி தான் X. இது சமாந்தரம். ஆகவே இதுக்கு நாங்கள் அம்புக்குறி போட்டுக்கொள்வோம்.
இப்பொழுது உங்களை கேட்டது ஏபி ஏகேபியின் பரப்பளவு. அவதானித்துக் கொள்ளுங்கள். இந்த ஏகேபி என்ற முக்கோணியில் இரண்டு முக்கோணிகள் இருக்கின்றது. ஒன்று ஏகேஎக்ஸ். அந்த முக்கோணிகளை எழுதி கொள்ளுங்கள். ஆக முக்கோணி ஏகேஎக்ஸ், முக்கோணி ஏகேஎக்ஸ், அடுத்தது முக்கோணி பிகேஎக்ஸ். அந்த இரண்டு முக்கோணிகளையும் கூட்டும் போதுதான் உங்களுக்கு ஏகேபி என்ற முக்கோணி வரும். பிகேஎக்ஸ். இப்பொழுது அவதானிங்கள், இந்த ஏடிகேஎக்ஸ் என்ற இணைகரத்தில் இந்த ஏஎக்ஸ் என்பது ஒரு மூலைவிட்டம். அது அந்த இணைகரத்தின் பரப்பளவை இரு சமக்கூறிடும். ஆகவே இந்த ஏகேஎக்ஸின் பரப்பளவு இந்த ஏடிகேஎக்ஸ் என்ற இணைகரத்தின் பரப்பளவின் அரை மடங்காக இருக்கும். ஆகவே இதற்காக நாங்கள் போடலாம் அரை மடங்கு இணைகரம் ஏடிகேஎக்ஸ் என போடலாம். அதே போல இந்த முக்கோணி பிகேஎக்ஸ் என்பது இந்த பிசிகேஎக்ஸ் என்ற இணைகரத்தின் பரப்பளவின் அரை மடங்காக இருக்கும். ஏன்னா அந்த பிகே என்பது அந்த இணைகரத்தின் மூலைவிட்டம். எனவே அந்த மூலைவிட்டம் இணைகரத்தின் பரப்பளவை இருசம கூறிடுவதால் இந்த பிகேஎக்ஸ் என்ற முக்கோணியின் பரப்பளவு பிசிகேஎக்ஸ் என்ற இணைகரத்தின் பரப்பளவின் அரை மடங்காக இருக்கும். ஆகவே இதற்காக நாங்கள் போடலாம் அரை மடங்கு இணைகரம் பிசிகேஎக்ஸ். இது ரெண்டுக்குமே காரணம் ஒரே காரணம்தான். இணைகரத்தின் மூலைவிட்டம் பரப்பளவை இருசம கூறிடும். இணைகரத்தின் மூலைவிட்டம் பரப்பளவை இருசம கூறிடும். இந்த காரணம் தான் இதுக்கு போட வேண்டும். இப்பொழுது எங்களுக்கு ஏகேபி என்ற முக்கோணி தேவை. ஆகவே இந்த இரண்டு முக்கோணிகளையும் நாங்கள் கூட்டுவோம். அதாவது ஏகேஎக்ஸ் என்ற முக்கோணியையும் முக்கோணி ஏகேஎக்ஸினையும் அதன் பரப்பளவையும் அடுத்தது முக்கோணி பிகேஎக்ஸ் என்ற முக்கோணியின் பரப்பளவினையும் கூட்டும் போது சமனுக்கு மறுபக்கத்தில் அரை மடங்கு இணைகரம் ஏடிகேஎக்ஸ் சக அரை மடங்கு இணைகரம் பிசிகேஎக்ஸ் என அமையும். எனவே இந்த இரண்டு முக்கோணிகளையும் கூட்டும் போது எங்களுக்கு பெரிய முக்கோணி ஏகேஎக்ஸ் கிடைக்கும். ஆகவே முக்கோணி ஏகேஎக்ஸ் என்பது இங்கால் நாங்கள் அறையை நாங்கள் பொதுவாக எடுக்கும்போது உள்ளுக்கு இணைகரம் ஏடிகேஎக்ஸ் சக இணைகரம் பிசிகேஎக்ஸ் என அமையும். ஆகவே முக்கோணி ஏகேஎக்ஸின் பரப்பளவு இங்கு அரை மடங்கு, நல்லா அவதானிங்கள், முக்கோணி ஏடிகேஎக்ஸ் என்ற இந்த இணைகரத்தின் பரப்பளவையும் பிசிகேஎக்ஸ் என்ற இந்த இணைகரத்தின் பரப்பளவையும் கூட்டும் போது பெரிய இணைகரம் ஏபிசிடியின் பரப்பளவு எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இங்கு அரை மடங்கு இணைகரம் ஏபிசிடி ஆகும். அவ்வாறு வரும் பரப்பளவு சம்பந்தமான ஒரு நிறுவல். அவ்வளவுதான் அதுக்கு கேட்ட வினாக்கள். இப்பொழுது அடுத்த வினாவினை அவதானிப்போம். 11வது வினா. இங்கு முக்கோணி பிக்யூஆரில் பக்கம் பிஆரின் நடுப்புள்ளி எஸ் ஆகவும் இந்த பிஆரின் நடுப்புள்ளி எஸ் என தரப்பட்டிருக்கின்றது. அதாவது பிஎஸ்ஸும் எஸ்ஆரும் சமம் என குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே பிஆரின் நடுப்புள்ளி எஸ். சரி, எஸ்பிக்யூ சமன் எஸ்ஆர்கியூ ஆகவும் எஸ்பிக்யூ என்பது இந்த பி கோணம், அதுவும் எஸ்ஆர்கியூ என்பது இந்த ஆர் கோணம். அந்த இரண்டு கோணங்களும் சமனாகவும் உள்ளது. உருவை விடைத்தாளில் பிரதி செய்து இந்த தரவுகளை அதில் குறித்திருக்க வேண்டும். முக்கோணி பிக்யூஎஸ் என்றா இந்த முக்கோணியும் முக்கோணி எஸ்கியூஆர் அப்படி என்றா இந்த முக்கோணியும் ஒருங்கிசையும் என காட்டி கியூஆர் செங்குத்து பிஆர் என காட்டிடுவோம். இந்த கோணம் செங்கோணம் என்று காட்ட வேண்டும். இப்போ அப்ப இதுல தரப்பட்ட தரவுகள் இந்த எஸ்பிக்யூ என்ற கோணமும் எஸ்ஆர்கியூ என்ற கோணமும் சமன் என தரப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் படத்தில் குறித்துக் கொள்வோம். ஆகவே இங்கே அவதானிங்கள், இந்த இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கிசையம் தான் நிறுவ வேண்டும். அதுக்கு முதல் நாங்கள் இந்த முக்கோணி பிக்யூஆரில் இந்த ஆர்பிக்யூ அல்லது எஸ்பிக்யூ என்றே போடலாம், பிரச்சனை இல்லை. எஸ்பிக்யூ என்ற கோணமும்
SRQ என்ற கோணமும் சமன். இது தரவு. ஆகவே ஒரு முக்கோணியில இரண்டு கோணங்கள் சமன் என்றால் அந்த சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமனாக இருக்கும். ஆகவே PQ சமன் QR ஆகும். இதுக்கு காரணம் முக்கோணியின் சமனான கோணங்களுக்கு எதிர் பக்கங்கள் சமன். அவ்வாறு எழுத வேண்டும். இப்பொழுது நாங்கள் அந்த தந்த இரண்டு முக்கோணிகளையும் எடுத்து ஒருங்கிசையும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆகவே முக்கோணி PSQ முக்கோணி RSQவில் அந்த இரண்டு முக்கோணிகளையும் எடுப்போம். எடுத்து அதில் PS சமன் SR அது தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே PS சமன் SR, காரணம் பாருங்க தரவு. அடுத்தது SQ என்பது இரண்டு முக்கோணிகளுக்கும் பொதுவான பக்கம். ஆகவே SQ சமன் SQ, அதுக்கு காரணம் பொது பக்கம். அடுத்தது நாங்கள் நிறுவியுள்ளது PQ சமன் QR, அது நிறுவியது. அதுக்கு சொல்ல வேண்டும் நிறுவியது. ஆகவே அந்த முக்கோணி PSQவும் முக்கோணி RSQவும் ஒருங்கிசையும். அதுக்கு சர்வ சமன் என்ற குறியீட்டை நாங்கள் கொடுப்போம். நிபந்தனை பக்கம் பக்கம் பக்கம். என்ன நிபந்தனையில் ஒருங்கிசையும் என்றால் பக்கம் 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 நிபந்தனையில் ஒருங்கிசையும். இப்பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கேட்கப்பட்டிருக்க இன்னொரு கேள்வி, அந்த PSQ என்பது இந்த PSQ என்பது 90 பாகை, அதாவது PR என்பது QSற்கு செங்குத்தென நிறுவ வேணும். அப்ப இந்த கோணம் 90 பாகை என்று காட்டுதல் வேண்டும். அதற்காக இப்ப ஒருங்கி செய்யறதால இந்த கோணமும் சமனாக இருக்கும். ஒருங்கி செய்வதால் ஒத்த கோணங்கள் சமன். அப்ப நாங்கள் சொல்ல முடியும், இதில் ஒருங்கி செய்வதால் அந்த PSQ எனும் கோணமும் ஒருங்கி செய்வதால் PSQ என்ற கோணமும் RSQ என்ற கோணமும் சமனாக இருக்கும் ஆகும். இப்ப ஆனால் அந்த PSQ என்ற கோணமும் RSQ என்ற கோணமும் நேர்கோடு ஒன்றில் அடுத்துள்ள கோணங்களாக அமைவதால அந்த இரண்டு கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். ஆனால் PSQ சக RSQ சமன் 180 பாகை. இதுக்கு நாங்க காரணம் போட வேணும், நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே இப்பொழுது அவதானிங்கள், இரண்டு கோணங்களும் சமன். இந்த இரண்டு கோணங்களும் சமன். அந்த இரண்டு கோணங்களையும் கூட்டும் போது 180 பாகை வருகிறது. ஆகவே கட்டாயமாக ஒவ்வொரு கோணமும் 90 பாகையாக இருக்க வேண்டும். ஆகவே PSQவும் 90 பாகை, RSQவும் 90 பாகையாக இருக்க வேண்டும். ஆகவே இங்கே சொல்ல வேண்டும், ஆகவே PSQ சமன் RSQ சமன் 90 பாகை ஆகும். ஆகவே PSQவும் RSQவும் 90 பாகை என்றால் அந்த QS என்றது, ஆகவே QS என்றது அந்த PRற்கு செங்குத்தாக இருக்கும். அதான் உங்களை கேட்டது. ஆகவே QS என்பது PRற்கு செங்குத்தாக இருக்கும். அதில் அடுத்த கேட்டதுனா, பக்கம் PR-ஐ D வரை நீட்டும் போது SQP சமன் X என கண்டு QRT-ஐ X-இன் சார்பில் காரணம் தந்து துணிக. அவதானிங்கள், இந்த PR-னை T வரை நீட்டும் போது, ஆகவே இந்த PR-னை T வரை நீட்டும் போது அவ்வாறு பாருங்கோ, T வரை நீட்டுகிறார்கள். அதன் போது இந்த புள்ளியை நாங்கள் வேணுமென்றால் அவ்வாறு குறித்து T என வைத்துக் கொள்வோம். இந்த புள்ளி தான் T. அதுல PQS என்ற இந்த கோணம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது X ஆம். இந்த கோணம் X என தரப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்ற இந்த QRT என்ற கோணம் எவ்வளவு? இந்த கோணத்தை நாங்கள் X சார்பாக காண வேணும். இப்ப நாங்கள் ஏற்கனவே நிறுவி இருக்கின்றோம், இது செங்கோணம் என்று நிறுவப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த கோணம் எவ்வளவு என்று கண்டுபிடிப்போம் X சார்பாக. இப்ப இந்த PSQ என்ற முக்கோணியும் QSR என்ற முக்கோணியும் ஒருங்கி செய்யறதால, அப்ப ஒருங்கி செய்வதால் அந்த PQS என்ற கோணமும் SQR என்ற கோணமும் சமன்.
ஆகவே PQS என்ற கோணம் x என தரப்பட்டதனால் SQR என்ற கோணமும் x ஆகும். x சார்பாக சொல்லும் போது அதுவும் x என்று வரும். ஆகவே இந்த கோணமும் x. இப்பொழுது முக்கோணி SRQவினை கருதும் போது SRQவில இந்த QRT என்பது புறக்கோணம். QRT என்பது புறக்கோணம். அது அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். அதாவது SQRையும் QSRையும் கூட்டுவதற்கு அது சமனாக இருக்கும். காரணம் முக்கோணியின் புறக்கோணம் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். முக்கோணியின் புறக்கோணம் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். இதிலிருந்து விடைய சொல்லிவிடலாம். ஆகவே QRT என்பது SQRக்கு பதிலாக நாங்கள் போடலாம் x சக QSRக்கு பதிலாக போடலாம் 90 பாகை. ஆகவே x சக 90 பாகை அல்லது 90 பாகை சக x என்று அந்த கோணம் QRT என்பது அமையும். இப்பொழுது அடுத்த வினாவினை அவதானிப்போம். 12வது வினா. அதிலே பாட் இதில் அவதானியங்கள் அகிலத்தொடை தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதுதான் அகிலத்தொடை. அடுத்தது A, B என்ற 2 தொடைகள் தரப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த தொடையை நாங்கள் A என்று வைத்தோமாக இருந்தால் இந்த தொடை தான் B. இப்ப Aக்கும் Bக்கும் பொதுவான மூலகம் எதென்று பாருங்கள். அது 6. Aக்கும் Bக்கும் பொதுவான மூலகம் 6. அப்ப அது இடைவெட்டில் வர வேண்டும். இப்ப ஏயில் எஞ்சியுள்ள மூலகங்கள் 3 9. ஆக 3 9 இந்த பிரதேசத்தில் வர வேண்டும். பியில் எஞ்சியுள்ள மூலகங்கள் 2 4 8 10. அது இந்த பிரதேசத்தில் வர வேண்டும். 2 4 8 10. இப்ப எஞ்சிய மூலகங்களை பாருங்கள். இங்கு 1 வரவில்லை. ஆகவே 1ஐ கொண்டு வந்து வெளியில் போடுங்கள். 2 இங்கு இருக்கின்றது. அடுத்தது 3 இருக்கின்றது. 4 இருக்குது. 5 இல்லை. ஆகவே 5ஐயும் வெளியில் போடுதல் வேண்டும். 5. அடுத்தது 6 இருக்கின்றது. 7 இல்லை. ஆகவே 7ஐயும் வெளியில் போடுவோம். 8 இருக்கின்றது. 9 இருக்கின்றது. 10 இருக்கின்றது. ஆகவே இவ்வளவுதான் நாங்கள் வெண்வரி படத்தில் தரப்பட்ட மூலகங்களை குறித்தாச்சு. அப்போ முதலாவது கேள்வி சரி. முதலாவது கேள்விக்கான விடை தான் நாங்கள் இப்பொழுது குறித்திருக்கின்றோம். இரண்டாவது கேள்வி நம்பர் ஆஃப் A dash இடைவெட்டு B. நம்பர் ஆஃப் A dash இடைவெட்டு B என்றால் அதை நாங்கள் சொல்வது வசனத்தில் சொல்வதாக இருந்தால் B மட்டும். A தவிர்ந்தது B மட்டும். B மட்டும் என்ற பிரதேசம் இந்த பிரதேசம். நிலத்தை சொல்ல உங்களை நான் சும்மா நிலத்தி காட்டுறேன். அதான் அந்த பிரதேசம். அப்ப A டேஷ் இடைவெட்டு Bல உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை எத்தனையாம் அதான் கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே நம்பர் ஆஃப் A இடைவெட்டு B சமன் A டேஷ் இடைவெட்டு B சமன் நம்பர் ஆஃப் A டேஷ் இடைவெட்டு B என்றா அந்த B மட்டும் என்ற பிரதேசத்தில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை எத்தனை என்ற எத்தனை மூலகம் இருக்குன்னு எண்ணி பார்த்து போடணும். இல்ல 2 4 8 10 என்ற 1 2 3 4 மூலகங்கள் உள்ளதனால் நம்பர் ஆஃப் A டேஷ் இடைவெட்டு B சமன் 4. அப்ப அதுக்கு விடை 4. இரண்டாவது கேள்விக்கான விடை 4 ஆக இருக்கும். அதில் B பாட்டை அவதானிப்போம். அதில் விளையாட்டு கழகம் ஒன்றில் உள்ள உறுப்பினர்களில் 25 பேர் கிரிக்கெட்டையும் அப்ப இதுல ஒன்றில் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோர் என எழுத வேண்டும். கிரிக்கெட் விரும்புவோர் என்ன கிரிக்கெட் விரும்புவோர் அது 25 பேர் கிரிக்கெட்டை விரும்புகிறார்கள். ஆகவே இந்த வட்டத்தில் 25 குறியுங்கள். அதற்கு அடுத்ததாக 28 பேர் கால்பந்தையும் அப்ப கால்பந்தை விரும்புவோர் இதில் எழுத வேண்டும். கால்பந்தை விரும்புவோர் என எழுத வேண்டும். கால்பந்தை விரும்புவோர் 28 பேர். ஆகவே இந்த வட்டத்திலே 28 8 பேர் இவ்விரண்டையும் விரும்புகின்றனர். ஆகவே 8 பேரை நாங்கள் இந்த பொதுவான பிரதேசத்தில் குறித்தல் வேண்டும். இவ்விரண்டில் ஒன்றையேனும் விரும்பாதவர்கள் எவரும் இல்லை. மிக முக்கியமான ஒன்று எவரும் இல்லை என்றால் வெளியில் நாங்கள் பூஜ்ஜியத்தை போடுதல் வேண்டும். தரவுகளை வெண்ணுருவில் குறிக்க மிகுதியை நாங்கள் பூரணப்படுத்திக் கொள்வோம். இப்பொழுது இவ்வளவும் 25 இது 8 என்றால் 25 8ஐ கழித்து இந்த இடத்தில் போடுதல் வேண்டும். ஆகவே இது 17. அடுத்தது இவ்வளவும் 28 இது 8 என்று தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பிரதேசத்தில் நாங்கள் 28 8ஐ கழித்து போடுதல் வேண்டும். ஆகவே
இந்த இடத்தில் 20. அவ்வளவுதான் வெண்வரி படம். இப்பொழுது உங்களுக்கு கேட்டது, இவ்விளையாட்டு கழகத்தில் உள்ள மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் என்ற மொத்த உறுப்பினர்கள் என்ற அவ்வளத்தையும் கூட்டி விடுங்கள். 17 சக 8 சக 20 அவ்வளத்தையும் கூட்டுதல் வேண்டும். 17 மற்றும் 25 20 45 பேர், மொத்தம் 45 பேர். கால்பந்தை விரும்பாதவர்களின் எண்ணிக்கையை காண்க. கால்பந்தை விரும்பாதவர்கள் என்றால் கால்பந்தை விரும்புபவர்கள் 28 பேர். ஆகவே கால்பந்தை விரும்பாதவர்கள் மிகுதியுள்ள இந்த 17 பேரும் வரும். அல்லது கால்பந்தை விரும்பாதவர்களை நாங்கள் ஒரு நிலத்தி எப்படி காட்டிவிடலாம். கால்பந்தை விரும்பாதவர்களை நிலத்தி காட்டும் போது இவ்வாறு அமையும். இதுதான் கால்பந்தை விரும்பாதவர்கள். அந்த பிரதேசத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை தான் எங்களுக்கு கேள்வி. ஆகவே அதில் உள்ள உறுப்பினர்கள் என்று பார்க்கும்போது இந்த 17 பேரும் இந்த 17 பேரும் அதே நேரம் வெளியில் உள்ள பூஜ்ஜியமும் வரும். பூஜ்ஜியத்தை நாங்கள் கூட்ட தேவையில்லை, பிரச்சனை இல்லை. ஆகவே 17 தான் எங்களுக்கு விடையாக அமையும். ஆகவே இதற்கு விடையாக 17 பேர். கால்பந்தை விரும்பாதோர் 17 பேராக இருக்கும். இவ்வளவுதான் அந்த கேள்வியில் உள்ள வினாக்கள். அதில் எங்களுக்கு முழு கேள்விகளும் இப்போ முடிந்திருக்கின்றது. இதில் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் இந்த கட் பண்ணுறேன். ஒரு 5 மினிட்ஸில் திருப்பி நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள்.